பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த மாசம் ஜூலை மாசம் ஏசாயா 43:1 ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இல்லையா? அருமையான ஒரு வார்த்தை. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ மீட்டுக் கொண்டார் அப்படின்னா நம்முடைய வாழ்வில எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம். அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். யாராலையும் கூட இல்லாதவனால நம்மளை மீட்டுக் கொள்ள முடியாது, நம்மளை தூக்கி விட முடியாது பிரச்சனையில இருந்து. அப்ப கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்துக்கு இணையாய் ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் மீட்டுக் கொண்ட ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு டக்கு ஞாபகத்துக்கு அடுத்த ஒரு காரியம் வருவது ஆதியாகமம் புஸ்தகத்துல 41ஆம் அதிகாரம் 39-40 2 வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாத்தீங்களா? பார்வோன், எகிப்து தேசத்துடைய ராஜா, யோசேப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நடத்தி இருக்கிறார். இது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோசேப்புடைய கதை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா கடைசியில பாருங்க, யோசேப்பு போர்த்திபார் அப்படின்ற ஒருத்தருடைய அதிகாரியுடைய மனைவி மூலமா வஞ்சிக்கப்பட்டு அவங்க குற்றம் சாட்டுறது நிமித்தம் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுகிறார். அந்த சிறைச்சாலையுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்ற நேரத்துல பார்க்கிறோம். கூடவே இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. உடனே ஆண்டவர் டக்குன்னு வீட்டுக்குள்ள கூடவே இருக்கிறார், யோசேப்போடயே இருக்கிறார். எங்க போனாலும் யோசேப்போட கூட இருக்கிறார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, பாருங்க, பார்வோனுக்கு ஒரு பெரிய கனவை கொடுத்து அந்த கனவுக்கு எந்த மனுஷனாலையும் விளக்கத்தை சொல்ல முடியல. அங்க இருக்கிற தேசத்துல இருக்கிற மந்திரவாதிகள், பெரிய பெரிய ஆட்கள் யாரா இருந்தாலும் சரி, பார்வோன் யாரையெல்லாம் நம்பி கொண்டு இருந்தாரோ ஒருத்தரிடத்திலும் அந்த கனவுக்குரிய விளக்கத்தை பெற முடியல பார்வோனால. அந்த அளவுக்கு அந்த பார்வோனுடைய இருதயத்தை துக்கமடையும்படி ஆண்டவர் செய்கிறார். துக்கம் அதிகமாகும் போது தூக்கமின்மை ஏற்படுது, பார்வோனுக்கு மன உளைச்சல் ஏற்படுது. கடைசியில கேட்கிறாரு, யாராச்சும் ஒருத்தர் கூட இல்லவான்னு சொல்லும் போதுதான் இதோ யோசேப்பை குறித்து சாட்சி வெளிவருகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் யோசேப்பின் பேரு. அவருக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை அழகா சொல்லுவாரு. கனவுக்குரிய விளக்கம் அவர் சொல்லுவாருன்னு யோசேப்பை வெளியே கூப்பிடுறாரு ஜெயில இருந்து. அந்த யோசேப்பு பார்வோனுடைய கனவுக்கு சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்ன அடுத்த செகண்ட் தான் நான் வாசித்த இந்த பகுதியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப யாரு இந்த யோசேப்பை மீட்டுக் கொண்டது? யோசனை பண்ணி பாருங்க. யோசேப்பை பெற்றெடுத்த யாக்கோபா? இல்ல. யோசேப்பு கூட பிறந்தாங்களே சகோதரன்கள், அந்த சகோதரர்கள் மீட்டுக் கொண்டாங்களா? இல்லவே இல்ல. சரி விடுங்க. யோசேப்பு மீது முதல்ல அன்பு வச்சது யாரு? போர்த்திபார் அப்படின்ற ஒரு மனுஷன் தியானிக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷனா, அந்த போர்த்திபார் ஆகிய மனுஷனா யோசேப்பை விடுதலை செஞ்சாரு, மீட்டுக் கொண்டாரு? இல்லவே இல்ல. அப்ப யாருதான் விடுதலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் பார்வோன் மூலமா யோசேப்பை மீட்டுக் கொண்டார் சிறைச்சாலையிலிருந்து. அப்படிப்பட்ட பழிபாவத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, 4 செவுற்றுக்குள்ள இருந்து யோசேப்பை வானமும் பூமியும் உண்டாக்கின தேவனே விடுதலை செய்கிறார். இந்த செய்தி கேட்கிறதான என் பிரியமான சொன்னமே, இன்னைக்கு உங்களை சுத்தி கூட பிரச்சனைகள் இருக்கலாம். நான் உங்களை சுத்தி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பிரச்சனைகளோட தான் நம்ம வாழுவோம் இல்லையா? அந்த பிரச்சனையே ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாருன்னா, அந்த பிரச்சனை மத்தியிலையும் நாம் தேவனை தேடுகிறோமா? நாம் தேவனை தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். கர்த்தர் கூட இருப்பது எதற்காக அப்படின்னா, நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. எந்த பிரச்சனையிலையும் அகப்பட்டு விடாதபடிக்கு நம்மளை மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பதற்காக. யோசேப்பை பாருங்க, உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, நல்ல உயர்வான ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகிறார். யோசேப்பை பலருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறார் இல்லையா? இந்த செய்தியை கேட்பது போல நம்முடைய வாழ்க்கையும் கூட கஷ்டம், வேதனையில இருக்கலாம். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். தேவனை தேடுகிற அனுபவம் எப்பவுமே இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளுவார். யோசேப்பை மீட்டுக் கொண்டது போல எல்லா சூழ்நிலையிலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும் இந்த மாதம் மீட்டுக் கொள்ள போகிறார். விசுவாசிங்க. நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ,
ஏதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவின் சமூகத்துல பரிசுத்தமான வாழும் ஆண்டவரே. நான் தினமும் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், வசனத்தின்படி நடப்பேன். ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லாவற்றையும் உங்களை மீட்டு கொண்டு அப்படியே அழகா நடத்துவார். உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா கர்த்தர் நம்ம கூட இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். யோசேப்பை போல. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு யோசேப்பினுடைய வாழ்விலே நீர் எப்படி மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. பெத்த தகப்பன் மீட்டுக் கொள்ளல, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து சகோதரர்கள் மீட்டுக் கொள்ளல ஆண்டவரே. அதிகாரியாகிய இதோ போர்த்திபார் மீட்டுக் கொள்ள முடியல, ஆனா நீர் ஆண்டவரே பார்வோன் மூலமா மீட்டுக் கொண்டீரே. சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்து யோசேப்புக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தினீரே. அப்பா, இன்னைக்கு எங்களையும் கூட மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இதோ இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை கற்பணிக்கிறார்களோ, யாரெல்லாம் இனி ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன்னு சொல்றாங்களோ, அத்தனை பேரையும் தொடும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் தொட்டு இவர்களை மீட்டுக் கொள்ளுவீராக, எங்களை மீட்டுக் கொள்ளுவீராக, உடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமே ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தமா வாழ முயற்சி எடுங்க. தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை என்னை மீட்டு கொண்டு இந்த மாதம் அவரை சாட்சியாய் நடத்த போகிறார். விசுவாசத்தோடு நிற்போமாக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.